காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து நிறைவேற்றப்பட முடியாத அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை எடப்பாடி ஐயா நிறைவேற்றினாங்க. திட்டம் நிறைவேற்றினதுக்கு பிறகு எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப மேம்பட்டிருக்குது. தண்ணீர் பிரச்சனை இல்லை. மேட்டு நிலமாக இருந்ததையெல்லாம் இப்போ விவசாயம் பண்ணுறங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றி அத்திக்கடவு அவிநாசி திட்ட நாயகன் என்று பேர் வாங்கின எடப்பாடி ஐயா ஆனைமலையாறு நல்லாறு திட்ட நாயகன்னு பேர் வாங்கணும்னு எங்களோட வேண்டுகோள். அப்படி செஞ்சோம்னா இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறைங்கிறதே வராதுங்க. பால் ஊற்றுற மாதிரி தென்னை மரத்துக்கு தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றணும். போக பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டுமே நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்குற மாதிரி விவசாயிகளோட குழந்தைகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும். கவர்மெண்ட் வேலையிலேயாகட்டும், அரசு கலைக்கல்லூரிலையாகட்டும், மற்ற எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கி தரணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். இப்போ எடப்பாடி ஐயா நீட்டு பிரச்சனையில் 10% இடஒதுக்கீடு தமிழகத்துக்கு வாங்கி கொடுத்த மாதிரி விவசாயிகளோட குழந்தைகளுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி தரணும். வேலையிலேயாகட்டும், படிப்பிலேயாகட்டும் வாங்கி தரணுங்கிறது விவசாயிகளோட கோரிக்கை.